ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள். நீதிமொழிகள் 1:31. யார் அவர்கள் என்பது மதிகேடர்களை குறித்து சாலமோன் ஞானி விதமாய் சொல்லுகிறார். அதுக்கு முந்தின வசனம் பாருங்க. என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலெல்லாம் அசட்டை பண்ணினார்கள். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறத அப்படியே சாலமோன் ஞானி இங்கே சொல்கிறத பார்க்குறோம். பாருங்க, அந்த மதிகேடர்கள் தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்களாம். அந்த யோசனைகள்லாம் என்ன ஆகும்? ஒன்றுமில்லாமல் போகும். கர்த்தருடைய யோசனை மட்டும்தான் நிரந்தரமான யோசனை. அது அறிவுபூர்வமானது, அது பயங்கரமான வல்லமை உடையதாக காணப்படுகிறது. சங்கீதம் 40:5 பாருங்கள். சங்கீதம் 40:5 வாசிக்கிறேன். என் தேவனாய் கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாக இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். பார்த்தீங்களா? அவருடைய யோசனைகள் எண்ணிக்கைக்கு மேலானவை, சொல்லி விவரிக்க முடியாது. அது அநேகமாக இருக்குது. அந்த யோசனையெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு அருமையான யோசனைகளை எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார். சங்கீதம் 81:12 பாருங்க. அதுலேயும் சொல்கிறாரு, ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்துக்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனையின்படி நடந்தார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆகையால் நான் என்ன பண்ணேன்? அவங்களுடைய இருதய கடினத்துக்கு விட்டுவிட்டேன். அவங்க யோசனையின்படியே அவங்க நடந்தாங்க. என்னுடைய வழிகளில் நடந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகள்லாம் தாழ்த்துவேனே, என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேனே. அப்படிலாம் ஆண்டவருக்கு உச்சிதமான கோதுமையினால் நான் போஷிப்பேன், கண்மலையின் தேனினால் அவர்களை திருப்தியாக்குவேன். ஆனால் என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கலை, தங்களுடைய யோசனைகள்படியே நடந்தார்கள். அதனால நான் என்ன பண்ணிட்டேன்? அவருடைய இருதய கடினத்துக்கு அவங்கள ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்கிறார். எவ்வளோ ஒரு பரிதாபமான நிலைமை பாருங்கள். அதே மாதிரி சங்கீதம் 92:5 பாருங்கள். 92:5 கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். பார்த்தீங்களா? அப்படி ஒரு அவருடைய யோசனை மகா ஆழமானவைகள். ரொம்ப அதில் ஆச்சரியப்படத்தக்கதான யோசனைகளாக காணப்படும். அது மட்டும் இல்லை, நீதிமொழிகள், இதே நீதிமொழிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே 3ஆம் வசனம் 16:3 உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நம்ம யோசிக்கலாம், யோசிக்காமல் யாரும் இருக்க மாட்டாங்க, யோசிக்கலாம். ஆனால் அந்த யோசனைகளை நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய எல்லா காரியத்தையும் கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் போது நம்முடைய யோசனைகள் என்ன பண்ணப்போ உறுதிப்படும் என்று சொல்லி சொல்லப்படுறது. உறுதிப்படும், யோசனைகள் உறுதிப்படும், அவரால் நம்ம உறுதிப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லை, எரேமியா புத்தகத்தில் பாருங்கள். எரேமியா 7ஆம் அதிகாரம் 24 அவர்களோ அதை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனையின்படியும் கடினத்தின்படியும் நடந்து முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார். பார்த்தீங்களா? ஆண்டவர் சொல்கிறார் எரேமியா தீர்க்கன் மூலமாக, என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். ஆனால் அவர்களோ கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனையின்படியும் கடினத்தின்படியும் நடந்தார்கள். அதனால் அவங்க முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே எரேமியா 18:12 பாருங்கள். 18:12 ஆனாலும் அவர்கள் அது கூடாத காரியம், நாங்கள் எங்கள் யோசனைகளின்படி நடந்து அவரவர் தம் பொல்லாத இருதயத்தினுடைய கடினத்தின்படியே செய்வோம் என்கிறார்கள். எவ்வளவு ஆண்டவர் எவ்வளோ திட்டமாக தெரியுமா? நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், உங்கள் கிரியைகள்லாம் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார். உங்கள் வழிகளையும் உங்கள் பொல்லாதைகளையும் வெளியே விட்டு, முந்தின வசனத்தில் நீங்கள் அப்படிலாம் செய்யாதீங்க, நீங்கள் ரொம்ப விரோதமான கர்த்தருக்கு விரோதமான காரியத்தெல்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆகையால் உங்களை ஒவ்வொருவரும் தன் பொல்லாத வழியை விட்டு
திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைத்தான்று சொல் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். ஆனாலும் அவர்கள் அதெல்லாம் கூடாத காரியம்ப்பா, நாங்கள் அதெல்லாம் கீழ்ப்படிய மாட்டோம், நாங்கள் சீர்பட மாட்டோம், நாங்கள் எங்களுடைய வழிகளில் தான் நடந்து, எங்களுடைய யோசனையின்படி தான் நடந்து, எங்களுடைய இருதயத்தின் கண்ணத்தின்படி தான் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் அவருடைய கோபம் அவர்கள் மேல் பற்றி எறியும். பிரியமானவன், நீங்களும் நானும் அப்படி இல்லாமல் எல்லா காரியத்தையும் தாவீது அப்படி தான் ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இது போகலாமா, இங்கே போகலாமா, இந்த யுத்தத்துக்கு போகலாமா, இந்த இடத்துக்கு போகலாமான்னு கேட்டு செய்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல நாமும் நம்முடைய யோசனைகளின்படி நடக்காமல் நம்முடைய யோசனைகளை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புவித்து அது உறுதிப்படும்படியாக நினைத்து அதற்கு பிறகு நாம் காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை நாம் இந்த நாளிலே ஒப்பு கொடுப்போம். அவருடைய வார்த்தைகள், அவருடைய வார்த்தை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது எபிரேயர் 4:12 கடைசியாக இந்த வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாகவும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்தாலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருக்கிறது, இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதா இருக்கிறது. அந்த ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்முடைய யோசனைகளையும் நினைவுகளையும் உறுதிப்படுத்துகிறது, வகையறுக்கிறதா இருக்கு. எனவே அவரிடம் ஒப்படைப்போம், அவரை போல வாழுவோம், அவருடைய யோசனையின்படி நடப்போம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆனந்தம் கொண்டேன் என்னை மீட்டவரே இயேசுவே, ஆனந்தம் கொண்டேன் என்னை மீட்டவரே இயேசுவே, ஆலோசனையில் உன்னதமானவர், அவர் யோசனையிலே ஆழமானவர், இந்த அடிமையும் அவர் பின்னால் ஓடிடுவேன், இந்த அடிமையும் அவர் பின்னால் ஓடிடுவேன். பரிசுத்தர் இயேசு என்னை தேடி வந்தார், அவர் என்னை தேடி வந்தார். பாவ சேற்றில் விழுந்த என்னை தூக்கி எடுத்து என் வாழ்வில் புது பாடல் தந்தார். பரிசுத்தர் இயேசு என்னை தேடி வந்தார். ஆண்டவரே, நன்றியோடுமே ஸ்தோத்திரம். என்னை தேடி ஆலோசனை கொடுத்து யோசனையினாலே கர்த்தாவே ஆழமான யோசனை நடத்தி உம்மை நான் பின்பற்றி வரும்படியாக என்னை நடத்தினீரே, அதுபோல நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் எங்கள் யோசனைகளின்படி நடவாதபடி ஆண்டவரே கர்த்தாவே பொல்லாத சிந்தனைகளையெல்லாம் நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. எங்களுடைய யோசனைகள் உடைய வார்த்தையை வகையறுக்கிறதா இருக்கிறது, உடைய வார்த்தையினாலே வகையறுக்கிறதா இருக்கிறது. ஆண்டவரே, இருதயத்தின் நினைவுகளை ஆண்டவரே வகையறுக்கிறதாய் காணப்படுகிறது. ஆண்டவரே, நாங்கள் உணர்ந்து வாழ உம்மிடத்திலிருந்து யோசனைகளை ஆலோசனைகளை பெற்று வாழ நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நேற்றைய பதில், ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாய் இருந்தே அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள். 1 தீமோத்தேயு 2:11. ஸ்திரீயானவள் எதில் நிலை கொண்டிருந்தால் எதினால் ரட்சிக்கப்படுவாள். ஸ்திரீயானவள் எதில் நிலை கொண்டிருந்தால் எதினாலே ரட்சிக்கப்படுவாள்.